குட் ஈவினிங் எவ்ரிஒன். லாஸ்ட் கிளாஸில் கிளாசிக் மோஷன் கைட் மூலமாக ஒரு ஆப்ஜெக்டை பாத் மேலே எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் கிளாசிக் மோஷன் கைட் மூலமாக ஒரு ஃபிஷ் அனிமேஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஹைஸ்டி சைஸ் சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதோடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட், பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். நமக்கு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணிவிட்டு கிளாசிக் மோஷன் கைடு மூலமாக ஒரு பாத் மேலே அனிமேட் பண்ணோம். இந்த லெசனில் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஃபிஷ் இமேஜை எப்படி மூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் 1ல் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணுறேன். Ctrl+R. நான் ஆல்ரெடி இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இமேஜ் இம்போர்ட் ஆகிடுச்சு. அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் Q ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல், ஜூம் அவுட், தென் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இதை ஜூம் இன் பண்ணுறதுக்கு Ctrl+ ஜூம் இன். தென் இந்த இமேஜை அப்படியே நான் ஃப்ளிப் பண்ணணும். இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃப்ளிப் ஹாரிசாண்டல் கொடுக்கறது மூலமாக இமேஜை எக்ஸ் டைரக்ஷனில் ஃப்ளிப் பண்ண முடியும். தென் இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நம்ம அவுட் சைடில் வச்சுக்கலாம். தென் லேயர் 1 வந்து ரீநேம் பண்ணணும். டபுள் கிளிக், நான் ஃபிஷ்ஷுன்னு கொடுத்துக்கிறேன். தென் ஃபிஷ் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், ஆட் கிளாசிக் மோஷன் கைடு. லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் கைட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பென் டூல் ஷார்ட்கட் கீ P, ஒரு பாத் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படி நீங்கள் கவ் லைன் ஆட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். தென் நீங்கள் ஃபிஷ் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கிளாசிக் டியூன். ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்துருக்குறோம். தென் ஓகே. நான் கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணதும் ஃபிஷ் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பாத்தில் ஜாயின்ட் ஆயிடுச்சு. தென் கைட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு 30 ஃப்ரேம் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். F5. தென் செலெக்ஷன் டூல் மூலமாக ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணி அப்படியே லாஸ்ட் பாயிண்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. தென் டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணுறது மூலமாக இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்னுடைய ஃபிஷ் அந்த பாத்தில் ட்ராவல் ஆகுது. பட் இது கரெக்டான ஒரு ரொட்டேஷனில் ட்ராவல் ஆகலை. ஸோ ஃபிஷ் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு வந்தீங்கன்னா ஓரியன்ட் டு பாத் அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் கரெக்டாக அந்த பாத்தில் ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல F6 ஆட் கீ ஃப்ரேம், Q ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் மூலமாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் டைம் இண்டிகேட்டர் மூலமாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் F6 மூலமாக கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். கீபோர்டில் என்டர் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக டைம் லைனில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். தென் நான் இதில் வாட்டர் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ ஆட் நியூ லேயர். இந்த லேயரை அப்படியே டாப்பில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. லேயரோட நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக், வாட்டர். தென் ஃபஸ்ட்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இமேஜ் இம்போர்ட் பண்ணணும். Ctrl+R. நான் வாட்டர் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை டபுள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய இமேஜ் இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஸ்டேஜுக்கு மேலே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வாட்டரோட பொசிஷனில் இந்த டைரக்ஷனில் வச்சுருக்கிறேன். தென் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளாசிக் டியூன். ஓகே. 30 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வாட்டர் பொசிஷனை அப்படியே நீங்கள் ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டைம் இண்டிகேட்டர் மூவ் பண்ணுறது மூலமாக இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஃபிஷ் வாட்டருக்குள்ளே மூவ் ஆகிற மாதிரி அருமையான ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்குது. இந்த வாட்டரோட ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேயரில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கலர் எஃபெக்ட்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ஃபா சூஸ் பண்ணுறேன். இது மூலமாக இதோட ஒப்பாசிட்டி லெவல் நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்க முடியும்.
நான் ஒரு 50ல் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் வாட்டருக்குள்ளே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது எஸ்டபிள்யூஎஃப் பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர். லாஸ்ட் கிளாஸில் சர்க்கிளுக்கு கிளாசிக் மோஷன் கைடு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு இமேஜுக்கு எப்படி கிளாசிக் மோஷன் கைடு ஆட் பண்ணுறது தான் பார்த்துருக்குறோம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.